இந்திய வரலாற்றில் 2 தலைவர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. மத பெரும்பான்மைவாதத்தை எதிர்த்த செக்குலரிசம் பாலிசியை உருவாக்கிய திரு அண்ணல் காந்தி அவர்கள் சுதந்திரத்திற்கு பிறகு மத பெரும்பான்மைவாதம் மட்டும் முக்கியமல்ல, மத பெரும்பான்மையோடு சேர்ந்த ஜாதி ஆதிக்கமும் தான் முக்கியம் என்பதை உணர்ந்து அரசியல் அமைப்பை உருவாக்கி எல்லோரும் சமங்கின்ற கருத்தை உருவாக்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் அவருடைய இறப்பதற்கு முன்பும் இறந்த தருவாயிலும் மிகவும் ஒரு கடினமான ஒரு சோகமான ஒரு தோல்வியடைந்த நிலையில் அவருடைய இறப்பு இருந்தது. அப்படி ஒரு ஆராய்ச்சியில் நான் பகுப்பாய்வு செய்யும் பொழுது அம்பேத்கர் அவர்கள் தேர்தல் அரசியலில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டது கிடையாது. 1952-53 எலெக்ஷன்களில் அவர் தோல்வியுற்றார், தோற்கடிக்கப்பட்டார். ஒருவேளை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு 50 MP 100 MP இருந்திருந்தால் அவர் நினைத்த முழுமையான இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கியிருக்க முடியும் என்கின்ற ஆராய்ச்சி என்னுடைய 15 வயதில் உருவாகியது. அந்த ஆராய்ச்சி தான் இன்றைக்கு மேடையில் நான் நிற்க காரணம். அதோடு சேர்ந்து 3 யுத்தங்கள் 2016, 2019, 21 தேர்தலில் மத பெரும்பான்மைவாதத்திற்கு எதிராக தேர்தல்களில் பங்கெடுத்துவிட்டு இந்த மேடையில் நாம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகத்தை வெளியிட, அம்பேத்கருடைய கனவு, அந்த அம்பேத்கருடைய கனவை தமிழகத்தில் நிறைவேற்றிய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்களுடைய கனவு எப்பொழுதும் கூறுவார், மேடையில் அவர் இல்லை, ஆனால் அவருடைய மனசாட்சி இங்குதான் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். கால சூழ்நிலைகள்